பரிசுத்த வேதாகமம் பாலிய ஏற்பாடு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம். பின்பு 7ஆம் மாதத்திலே ராஜ வம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் மகனுமான இஸ்மவேலும் அவனுடனே கூட ராஜாவின் பிரபுக்களான 10 பேரும் மிஸ்பாவுக்கு அக்கிக்காமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். அப்பொழுது நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த 10 பேரும் எழும்பி பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அக்கிக்காமின் மகனான கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள். மிஸ்பாவிலே கெதலியாவினிடத்தில் இருந்த எல்லா யூதரையும் அங்கே காணப்பட்ட யுத்த மனுஷராகிய கல்தேயரையும் இஸ்மவேல் வெட்டி போட்டான். அவன் கெதலியாவை கொன்ற பின்பு மறுநாளிலே அதை ஒருவரும் இன்னும் அறியாதிருக்கையில் தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறி கொண்டு இருந்த 80 பேர் சீக்கேமிலும் சீலோவிலும் சமாரியாவிலும் இருந்து தங்கள் கைகளில் காணிக்கைகளையும் தூப வர்க்கங்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி வந்தார்கள். அப்பொழுது நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக அழுது கொண்டே நடந்து வந்து அவர்களை சந்தித்த போது அவர்களை நோக்கி அக்கிக்காமின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் வாருங்கள் என்றான். அவர்கள் நகரத்தின் மத்தியில் வந்தபோது நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். ஆனாலும் அவர்களில் 10 பேர் மீந்திருந்தார்கள். அவர்கள் இஸ்மவேலை பார்த்து, எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமையும் வார்கோதுமையும் எண்ணெயும் தேனுமுள்ள புதையல்கள் எங்களுக்கு நிலத்தின் கீழ் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் சகோதரரோடும் கூட கொலை செய்யாமல் விட்டு வைத்தான். இஸ்மவேல் கெதலியாவின் நிமித்தம் வெட்டின மனுஷருடைய பிரேதங்களை எல்லாம் எரிந்து போட்ட பல்லமோவெனில் ஆசா என்னும் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவின் நிமித்தம் உண்டு பண்ணின பள்ளம்தானே. அதை நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டுண்ட பிரேதங்களால் நிரப்பினான். பின்பு இஸ்மவேல் மிஸ்பாவில் இருக்கிற மீதியான ஜனத்தை எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனான். ராஜாவின் குமாரத்திகளையும் காவற்சேனாதிபதியாகிய நெபுசராதான் அகிக்காமின் குமாரனாகிய கெதலியாவின் விசாரிப்புக்கு ஒப்புவித்து போன மிஸ்பாவில் உள்ள மீதியான சகல ஜனங்களையும் நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் சிறைப்படுத்தி கொண்டு அம்மோன் புத்திரர் பட்சத்தில் போக புறப்பட்டான். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் செய்த பொல்லாப்பை எல்லாம் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கேட்டபோது அவர்கள் புருஷரெல்லாம் கூட்டம் கூடி நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோடு யுத்தம் பண்ண போய் அவனை கிபியோனில் இருக்கும் பெருங்குளத்து தண்ணீர் அண்டையிலே கண்டார்கள். அப்பொழுது இஸ்மவேலோடு இருந்த சகல ஜனங்களும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரையும் கண்டு சந்தோஷப்பட்டு இஸ்மவேல் மிஸ்பாவில் இருந்து சிறைப்பிடித்து கொண்டு போன ஜனங்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பி கரேயாவின் குமாரனாகிய யோகனானிடத்தில் வந்து விட்டார்கள். நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேலோ 8 பேரோடும் கூட யோகனானின் கைக்கு தப்பி அம்மோன் புத்திரரிடத்தில் போனான். கராயாவின் குமாரனாகிய யோகனானும் அவனோடு இருந்த எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் அக்கிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை வெட்டி போட்ட நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் கொண்டு போனதும் தாங்கள் கிபியோனிலே விடுதலையாக்கி திரும்ப பண்ணினதுமான மீதியான சகல ஜனமுமாகிய சேவகரான மனுஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அரண்மனை பிரதானிகளையும் சேர்த்து கொண்டு பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கின அக்கிக்காமின் குமாரனாகிய கெதலியாவை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டதின் நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடியினால் தாங்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டு பெத்லகேமுருக்கு அருகான கிம்காவின் பேட்டையில் தங்கியிருந்தார்கள்.